எங்கள் தெய்வமே நன்றியோடு வரவே தீரோ. ஓ ஹல்லேலூயா இயேசுவே வரவே தீரோ. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உற்சாகமா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. முகத்தை பார்ப்போமே. பார்க்கணும்பா உங்க முகத்தை அங்க பார்க்கணும் தெய்வமே. அழகுள்ள முகம், முகத்தை பார்க்கும் பொழுது அதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த முகம் அழகுள்ள முகம், சாந்தம் நிறைந்த முகம், தெளிவு நிறைந்த முகம், பிரகாசம் நிறைந்த முகம். நன்றி அப்பா, பொழிந்திடும் வல்லமை. ஆமென் ஜீசஸ், ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆவியின் வல்லமை, இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது
healing power. ஒவ்வொரு பேர் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் சந்தோஷம் வந்து சந்தோஷம் வந்தது சந்தோஷம் என்னை கொண்டது என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னை கொண்டது ஆடுவோம் சந்தோஷம் கொண்டது என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னை கொண்டது வாழ்க உன்னமும் வாழ்க ஐயா வாழ்க 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 வாழ்க உன்னாமோ வாழ்க. அப்படியே கண்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மனதூருகின வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இறங்கி வந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ ஹalleluya. நீமால சந்தரம் மத்மை இறங்குகிறது, அவருடைய அந்நிய பாஷை இறங்குகிறது. பெற்றுக அந்நிய பாஷையில துதிங்க துதிங்க துதிங்க. அந்நிய பாஷை உங்களுக்கு கொடுத்தா பேசுங்க பேசுங்க, அவருடைய மொழி இறங்குகிறது. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. மேல் அறையில இறங்கின விசேஷமான மகிமை. ஓ பெற்றுக 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 பெற்றுக. புதிய கிருபை புதிய கிருபை கிருபை, புதிய 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 அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நிரப்பு. பவர் பவர், ஹீலிங் பவர் ஹீலிங் பவர் ஹீலிங் பவர். ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பு, ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பு. ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ராஜா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, தேவ வார்த்தைக்கு நாம் தெய்வ நம்மை கொடுப்போம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் நல்ல கிருபை உள்ள தேவன், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி செலுத்துவோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 10 மட்டும் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நிறைய பேர் கோட்டாவே வந்துருச்சு. ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. நல்ல கவனிக்கணும். போதும், நேற்று ஆண்டவர் கொடுத்தது, ஆனால் எங்கேயுமே வாய்ப்பு ஆண்டவர் கிடைக்கல. கர்த்தர் நாள் நியமித்திருக்கிறார். நியமித்து பார்க்காத ஒரு நேரம் இது. காலையில் ஹல்லேலூயா எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. காலையில் கடைக்கு நான் போய் கடை போடுறதுமே உடனே நாவில் வார்த்தை வைத்தான். இந்த வார்த்தைகளை வைத்தா எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நாம் வந்து தியானிக்க போகிறோம். நமக்கு இது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, உருவாகல, படைக்கல, உண்டாக்கல. நல்லா கவனிக்கணும். படைக்கல, உருவாக்கல, உண்டாக்கல. தாயின் கர்ப்பத்துக்கு உருவாகும் முன்னவே. எக்க கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன். அப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லை, எக்க ஜாஸ்தி தானே. ஹல்லேலூயா. கொஞ்சம் எக்க ஜாஸ்தி நமக்கு வேண்டாம். மைக் இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கவனிக்கணும். தாய்
தாயின் கருவத்தில் உருவாகும் முன்பாகவே ஒரு மனுஷனை தேவன் நியமிக்கிறார். பாருங்க, அந்த மனுஷனை நியமிக்கிறார்னா அவருடைய சித்தம் பாருங்க. ஒரு மனுஷனை அப்போ அந்த மனுஷனை தேவன் இந்த பூமியில வருவதற்கு முன்பாகவே, படைப்புக்கு முன்பாகவே அவர் உருவாக்குறனா, அந்த உருவாக்குதல் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். யாருக்குமே தெரியாது. எரேமியாவுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கே தெரியாது. பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. அப்போ இனியும் படைக்கல, உருவாக்கல, அவர் உண்டாக்கல. அப்போ தேவனுடைய திட்டம் பாருங்க, உருவாக்கும் முன்பாகவே எல்லா திட்டத்தையும் வைக்கிறார். இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு திட்டத்தை வைக்கிறார். இந்த திட்டத்திலே இவர் சரி வருவாரா, இவர் கரெக்டா இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஞானத்தை தேவன் வைக்கிறார் படைக்கும் போது. பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, அடுத்தது, நீ கர்ப்பத்திலிருந்து உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, பாருங்க இப்போ வாசிங்கம்மா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். உருவாக்கும் முன்பாகவே அறிஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணேன். ரெண்டு, நல்லா கவனிக்கணும். மூணாவது, யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைக்கும்? யாருக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்? ஆனா அன்று எரேமியாவுக்கு கிடைத்தது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அது யாருக்கு கிடைத்தது? எரேமியாவுக்கு கிடைத்தது. அன்றைக்கு எரேமியாவுக்கு கிடைத்தது இன்னைக்கு நமக்கு கிடைத்தனால தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர்? அன்றைக்கு எரேமியாவை அழைத்து 3 காரியங்களை கொடுத்தார். ஆனா அன்றைக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை அவருடைய சித்தத்துக்கு நடத்த நம்மளை அழைக்கிறார். எரேமியா அழைச்சிட்டாரு, அனுபவத்தை கொடுக்கிறாரு. அன்னைக்கு கொடுத்த அனுபவத்தில் அவர் வாழ்றாரு. அந்த அனுபவத்தை, அந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கும்படியாக நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கு கொடுக்கும்படியாக இங்க வெளிப்படுத்துகிறார். எரேமியா என்றவர் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷன். பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னாகவே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்குள்ள தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ இங்க எரேமியா சொல்றார், ஆண்டவரே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம் வாசிக்கணும். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். பாருங்க, சிறு பிள்ளை. அல்லேலூயா. சின்ன பிள்ளை. அதுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியுங்க? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய தரிசனத்தை கொடுக்கிறார், தேவனுடைய வல்லமையை கொடுக்கிறார், தேவனுடைய தைரியத்தை கொடுக்கிறார், தேவனுடைய தீர்க்கதரிசியை கொடுக்கிறார், தேவ திட்டத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது எரேமியா சொல்றார் ஆண்டவரை பார்த்து, இதோ நான் பேச தெரியாத ஒரு சின்ன பையனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது, ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. யாருக்கு? என்ன ஒரு பாக்கியம்! அவர் பாருங்க, அவருடைய விருப்பத்தை ஒரு மனுஷனை அழைத்து, நான் எப்படி தேவனை போல இருக்கிறனோ, நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேனோ,
நான் எப்படி அற்புதம் செய்யறேனோ, நான் எப்படி போதிக்கிறேனோ, அதே மாதிரி நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகளும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றார். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் யாருங்க? கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிற யாவையும் எல்லாவற்றையும். பாருங்க, அப்ப இந்த வாயில கர்த்தர் அல்லாத ஒரு வார்த்தையை அவர் இடமாட்டார். ஏன்னா ஒரு மனுஷனை தேவன் அழைத்தா அவனுடைய அவைகள் எல்லாம் கர்த்தருடையதாய் மாறும். அவன் பேச்சு மாறும், அவனுடைய பார்வைகள் மாறும், அவனுடைய நினைவுகள் மாறும், அவனுடைய எண்ணங்கள் மாறும். அவர் வித்தியாசமாய் இருப்பார்கள். ஒரு வித்தியாசத்தை காண முடியும். அல்லேலூயா, வித்தியாசத்தை காண முடியும். இப்ப அதுதான் எல்லாவற்றையும் கட்டளையிடுகிறார். அப்பொழுது 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ யாருக்கும் பயப்படாத. பாருங்க, அவரை படைத்து அபிஷேகத்தை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், தேவனுடைய பேச்சு வார்த்தைகளை கொடுக்கிறார், அவருக்கு என்னென்ன ஞானத்தை வேண்டும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம்? ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் வைத்தேனே, ஜாதிகளுக்கு உன்னை போதிக்கும்படி வைத்திருக்கிறேனே, நீ போ, நீ போ. எதை குறித்து கவலைப்படாத. உன்னை சரியாய் அழைத்தது நான், உன்னை சரியாய் நடத்துகிறதும் நான். நீ போகிற இடத்துல என்ன நடத்தணுமோ எனக்கு தெரியும். ஏன்னா மத்தேயு 10:20 என்ன சொல்லுகிறதுனா, பேசுகிறது, வாசிங்க மத்தேயு 10:20. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, கை தூக்கி தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, நல்லா கவனிக்கணும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டா அவனுடைய பேச்சு ஒளிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். அதுதான் சொல்லுகிறது 32:8 சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து வழி நடத்துவேன், என் கண்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன். அப்போ ஒரு மனுஷனை அழைத்தா அந்த மனுஷன் எப்படி வாழணும், அவன் எப்படி வாழ்ந்திருக்கணும், அவன் எப்படி ஜாதிகளுக்கு சத்தியங்களை போதிக்கணுமோ கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். குறை இருக்காது, பலவீனம் இருக்காது, சோர்வு இருக்காது, பயம் இருக்காது, திகில் இருக்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மாம்சம் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவரே மறைத்து செயல்படுவார். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்னங்க சொல்லிட்டாருன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், வாசிமா, காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, பாருங்க இங்க என்ன சொல்ல, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, நீ எதற்கும் பயப்படாத. ஏசாயா 41:10 சொல்ல, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அன்னைக்கு தேவன் சொன்னார் யோசுவா 1:5, மோசேயோடு இருந்த நான், யோசுவா உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எங்கெல்லாம் போறியோ மோசே கூட இருந்தது மாதிரி நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசே நடந்தது போல உன்னை நடத்துவேன் தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளை நடத்தத்தான் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்மளை நடத்தும்படி தான் அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை நடத்தும்படி தான் பரிசுத்தமாக்குகிறார். நம்மளை அழைத்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நான் இதை கேட்டு இங்கே விட்டுட்டு போறக்கல்ல, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகவும், ஜாதிகளுக்கு போதகர்களாகவும், ஜாதிகளுக்கு தேவ வார்த்தைகள் அருளும்படியாகவே நம்மளை அழைத்து உட்கார வைத்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கு சொல்லுகிறார்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் சொல்லுகிறது. சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, நான் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன்.
நான் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த அவருடைய வார்த்தை பாரு, காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9 வாசியமா. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, பாருங்க, அவருடைய கரம், அவருடைய கரம் என்ன? பரிசுத்தமான கரம், அணைக்கிற கரம், அரவணைக்கிற கரம், குளிர்ந்து தூக்கி எடுக்கிற கரம். பேதுருடைய மாமி படுக்கையில் இருக்கும் அப்படியே தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அவருடைய கரம் பரிசுத்த நிறைந்த கரம், அவர் நமக்காய் அடிக்கப்பட்ட கரம், அந்த கரத்துல வழிந்தோடின ரத்தம், அந்த கரத்துல இருக்கிற தழும்புலா நம்மளை சுகமாக்குற ரத்தம், அந்த ரத்தம் அவர் நம்முடைய பாவங்களை கழுவுறதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த கரம் என்ன பண்றாருன்னா, நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், இதோ என் வார்த்தை உன் வாயில வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க, இன்னைக்கு நமக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்ம சும்மா இல்லைங்க, இந்த உலகத்துக்கு ராஜா, இந்த உலகத்துக்கு ராணிங்க, நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நமக்கு எது இருக்குதோ இல்லையோ அவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன வச்சிருக்கிறார்? அவரை தொழுது கொள்ளவும், அவரை சோதரிக்கவும், அவரை ஜெபிக்கவும், அவருடைய சமூகத்தில் உட்காரவும் நம்மளை நல்லா வைத்திருக்கிறார். அதுதான் சொல்றாரு மத்தேயு 18:18 சொல்ல எடுக்க வேண்டாம். பூமியில எதை கட்டுவாயோ பரலோகத்துல கட்டப்படும், இந்த பூமியில எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க எரேமியாவுக்கு. இதோ எரேமியாவுடைய வார்த்தை பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவிழ்க்கவும் கட்டவும். அல்லேலூயா. அப்ப நமக்கு எல்லா அதிகாரங்களை கொடுக்கிறார். கட்டருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், கட்டவளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், இடிக்க அதிகாரத்தை கொடுக்கிறார், பிடுங்கும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பேரிப்பட்ட தெய்வம் அந்த எரேமியாவுடைய வாயை தொட்டதுமே தேவ வார்த்தை பொங்கி எழுகிறது. அதுதான் சங்கீதம் 51 அதிகாரத்தில் 15 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. புரியாதவங்க அலையில சொல்லுங்க, புரிஞ்சவங்க அலையில சொல்லுங்க. வாசிங்க. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். எரேமியா சொல்ற, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் உதடை திறந்தருளும், என் வாயை திறந்தருளும், அப்பொழுது உம்முடைய புகழையை நான் அறிவிப்பேன், சத்தியத்தை அறிவிப்பேன், உங்க உண்மையை அறிவிப்பேன், உங்க பரிசுத்தத்தை அறிவிப்பேன், நான் எப்பொழுதும் அதையே சொல்லிக் கொண்டிருப்பேன். அதுதான் எக்காலமும் நம் ஸ்தோத்திரி, அவர் துதி என் வாயில உண்டாயிருக்கும் என்று 34 சங்கீதம் 1 நிமித்தம் எப்பொழுதும் துதி வாயில வார்த்தைகளை வைத்தார். அதே ஒரு வசனத்தை கூட வாசி. மத்தேயுல ஏசாயாவுல 6 அதிகாரத்துல 7 வசனத்தை வாசிங்க. ஏசாயாவுல 6 அதிகாரத்துல 7 வசனம். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பாருங்க, ஏசாயாவை தேவன் தொடுகிறார். எப்படி தொடுகிறார்? அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாருங்க, அப்ப தேவனுடைய கரம் வாயை தொட்டா வாயை பரிசுத்தமாக்கப்படும். அப்போ பரிசுத்தமாக்கான பிறகு அவருடைய வாயில வருகிற வார்த்தையில என்னவா இருக்கும் தெரியுங்களா? தேவனை குறித்து இருக்கும். தேவனை குறித்து பேசுவார், தேவனை குறித்து சொல்லுவார். யாரு ஒரு குடிகாரன் போனாலும் சரி, ஒரு குறை உள்ளவன் போனாலும் சரி, ஒரு இல்லாதவன் போனாலும் சரி, ஒரு அதிகாரி போனாலும் சரி, ஒரு சத்தியங்களை போதிக்கும்படி கர்த்தர் நமக்குள்ள ஏவுவார். நீ சொல், நீ பேசு, நீ அவருடைய சொல், நீ பேசு என்று சொல்லி தேவன் நம்முடைய நாவுகளை தொட்டி அக்கிரமங்களை நீக்கி பரிசுத்த வார்த்தையை கொடுத்து நம்மளை நடத்துவார்.
அல்லேலூயா. அதுதான் ஏசாயாவை பாருங்க. கேரு மீன்கள் ஒரு வாலிபர் தன் கையிலே பிடித்து, பலிபீடத்திலிருந்து தன் கையை பிடித்து, குறட்டால் ஒரு நெருப்பு தழல் எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது என்று சொல்லி அவன் ஒரு கோல்னால் வாயை தொட்டார். அங்கு சுகமாகிறது. அடுத்த வாய் என்ன வாயின்னு பார்க்கலாமா? ஆதி ஆகமத்தில் 18:31 வாசி. 18:31 அதிகாரம். ஆதி ஆகமத்தில் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலும் என்றான். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமை தொடுகிறார். ஆபிரகாம் வீட்டிலே 3 தூதர் வந்தார். 3 தூதர் வந்ததுமே ஆபிரகாமே குழந்தை இல்லாதனால குழந்தையை கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, அங்கு பேசும்படி வருகிறார். இவர் பலியிட்ட ஒரு நல்ல ஒரு மாட்டை பிடித்து இவருக்கு பலியை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து, உண்மையில லாஸ்ட்ல என்னாச்சு? எனக்கு என்ன சோதோம் கொமோரா அந்த தேசத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, அங்கு லோத் இருக்கிறான், அவனை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவதூதரை அனுப்பி அந்த 3 பேர் போக வேண்டும் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். ஆனா ஆபிரகாம் அங்கு போய் சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாம் வாயில வார்த்தை போட்டனால அங்கு தேவன் நோக்கி அந்த 3 தூதர்களை நோக்கி சொல்லுகிறார். அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அப்ப வாயில பாருங்க வார்த்தை போட்டனால தேவனோடு பேச துணிகிறார். தேவனோடு பேசும்படி அதிகாரங்களை கொடுக்கிறார். அதுதான் சொல்றார், 50 நீதிமானாய் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன், 45 நீதிமானாய் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 40 நீதிமானாய் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 30 நீதிமானாய் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 20 நீதிமானாய் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் நீதிமான்களாய் அழைத்திருக்கிறார். நீங்கெல்லாம் நீதிமானாய் இருக்கிறனால தான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு ஆவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா வேதம் வாசிட்டே இருக்கிறேன், தேவ சமூகத்தில் வருகிறேன், சபைக்கு வருகிறேன், கூடைக்கு வருகிறேன், எல்லாம் வரேன், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். ஆனா உன்னை தொட்டா தானப்பா உங்க வீட்டை தொடுவார். நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்து, பரிசுத்தத்துக்குள்ள வந்து, தேவ சமூகத்துல வைராக்கியமா வந்து உங்க உத்தமத்தை கண்டா அந்த உத்தமம் கூடாரத்தை ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். வராத பிள்ளைகள் கூட தேவ சமூகத்துல வரும்படி கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு நீ உங்களை அழைத்திருக்கிறார், நாளைக்கு அவரை அழைப்பார். இன்னைக்கு உங்களை தெரிந்து கொண்டார், நாளைக்கு அவர்களை தெரிந்து கொள்வார். அதற்காக நான் வாப்பா ஜெபத்துக்கு, நீ இப்படியே தானா, நீ இப்படித்தான் இருப்பியா, நீ சரியே இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நீ நல்லா இருக்க மாட்டா, அப்படி இப்படி நம்ம சொல்லவே கூடாது, பேசவே. யாரு வராங்களோ இல்லையோ உங்களை அழைச்சிட்டாரு, அவரு நாளைக்கு அழைப்பார். இன்னைக்கு உங்களை அழைச்சிட்டாரு, நாளைக்கு அவங்களை அழைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அழைச்சிட்டாரு, நாளைக்கு உங்களை அழைப்பார். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் என்னத்தை கொடுக்கிறார்? தேவ வார்த்தைகளை கொடுக்கிறார், தேவ சத்தியங்களை போதிக்கிறார். ஏன்னா தேவன் யாரை அழைத்தால், யாரை தெரிந்து கொண்டால், யாரை பரிசுத்தமாக்கினால், யாரை தீர்க்கதரிசியாய் வைத்தா, யார் சரியா இருப்பாரோ அவர்களை மாத்திரம் முத்திரை போட்டு அவருக்கு உரியவர்களாய் அழைத்து அவருடைய அனுபவத்தை கொடுத்து நம்மளை நடத்துவார். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை அழைத்தது அதற்காகத்தான். அல்லேலூயா. நீ கெட்டு போனாலும் ஆசீர்வதிப்பார், நீ வேதனையோடு இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். அவர் மன்னிக்கத்தான் அவர் வேதனைப்பட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தான் துக்கத்தை சுமந்து கொண்டார். நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாகத்தான் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். அப்போ நம்மளை ஒரு பொழுதும் கீழே தள்ள மாட்டார், ஒதுக்கி வைக்க மாட்டார், ஒதுக்கி பார்க்கவும் மாட்டார். அவர் மறைந்திருந்தாலும் நம்ம அவர் நடுவில் நிறுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் தாழ்த்திக்குவாரு, நம்மளை உயர்த்தமா வச்சுக்குவார். அவர் வெறுமையா இருந்தாலும் நம்மளை நிறைவா வைப்பாரு, அவரு குறைவா இருந்தாலும் நம்மளை செழிப்பா வைப்பாரு. அதுதான் நம்முடைய தேவை.
யாரையும் வேறுபட்டு பார்க்கறது இல்லை, பக்குவமாக வேறுபட்டு பார்க்கறதுல யாரையுமே வித்தியாசமா பார்க்கிற தேவன் அல்ல. எல்லாத்தையும் சரியா பார்க்கிறார், எல்லாத்தையும் சரியா பார்க்கிறார். நல்லவன் மேலேயும் மழை வருது, சரியா பார்ப்பார். ஆனா இங்க பாருங்க, 30 நீதிமானங்களை அழிக்க மாட்டார், அழிக்கவே மாட்டார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல பெருமைக்கு சொல்லல, இந்த இடத்துல இந்த ஏரியாவில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், மரணம் வந்தது, நோய்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, இந்த இடம் தூக்கணும் வந்தது, என்னென்னமோ சூழ்நிலை வந்தது, எல்லாம் திகில் அடைஞ்சு வேதனை அடைஞ்சு ஒரு இருளாய் இருந்தது. என்ன சொல்றீங்க? யாரை அழைத்து யார் உண்மையா ஜெபிக்கிறாங்க, யார் பரிசுத்தமா இருக்காங்க, யார் ஜெபித்தா இந்த ஜெபத்தை கேட்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார். நேர்த்தியாய் நடத்தினார், அழைத்தார், ஆசீர்வதித்தார், இந்த கூடாரத்தையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப இந்த கூடாரத்துல தான் பெருமை சொல்லல, கர்த்தர் பார்க்கிறார். எங்கெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் விடுவிக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் கட்டவிழ்க்க வேண்டுமோ, எங்கெல்லாம் சாபபாவம் ஒழியணுமோ, எங்கெல்லாம் தடைகள்லாம் சாகடிக்கணுமோ, எங்கெல்லாம் தீவினை அழிக்கணுமோ, இங்கிருந்து புறப்படுது, இங்கிருந்து புறப்படுது. ஏன்னா இத்தனாயிரம் வீட்டுல தேவன் அழைக்கல, இத்தனாயிரம் வீட்டுல வைக்கல, இத்தனாயிரம் வீட்டை தெரிந்து கொள்ளல, இந்த வீட்டை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டை உருவாக்கும் முன்பாகவே, இந்த மனிதர்களை உருவாக்கும் முன்பாக அங்கே எழுதி வைத்திருந்தார். அன்றைக்கு தெரியல, இன்றைக்கு தெரியுது. அன்றைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. பாருங்க, இந்த வீட்டை தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த இங்க இருக்கிற நம்ம பிரதரை தான் தெரிந்து கொண்டார், பிரவீன் பிரதர் தான் தெரிந்து கொண்டார்.